அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் தேங்காய் தீபம் இந்த அம்மனுக்கு ஏற்றலாமா? தேங்காய் தீபம் இப்படி ஏற்றுறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்காய் தீபம் ஏற்றுறதுனால இவ்வளவு சிறப்பான பலன்கள் இருக்கா? அபரிமிதமான பலன்கள் இருக்குது. என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பொதுவாகவே தேங்காய் தீபம் ஏற்றும் வழக்கம் இப்போ சமீப காலமாக பரவலாக மக்களிடையே அதிகரித்து இருக்குது. தேங்காய் தீபம் காவல் தெய்வம், குல தெய்வத்துக்காக ஏற்றக்கூடிய விளக்காக தான் தேங்காய் தீபம் இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கு. இப்போ குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு ஏற்றக்கூடிய இந்த தேங்காய் தீபம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபம்னா அந்த தேங்காய் தீபம் தான். மனம் உருகி தேங்காய் தீபம் ஏற்றி பெண் தெய்வங்களை வழிபட்டு வந்தால் வேண்டிய வரம் வேண்டியபடியே கிடைக்கும்னு ஐதீகம் இருக்குது. அந்த வகையில் இந்த அம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் வியக்க வைக்கும். என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எந்த அம்மனுக்காகவும் பார்க்கலாம். ஊர் காவல் தெய்வங்களுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் நோய் நொடிகள் அனைத்துமே நீங்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ தேங்காய் தீபம் எந்த தெய்வத்துக்கு மிக மிக முக்கியமானது, சிறப்பானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மனுக்கு மிக மிக சிறப்பான ஒரு தீபம்னா அது தேங்காய் தீபம் தான். தேங்காய் தீபத்தை பொறுத்த அளவுக்கு வீட்டில் நம் தேங்காய் தீபமோ பூசணிக்காயில் தீபம் ஏற்றுறதெல்லாமே வீட்டில் நம்ம இந்த பரிகாரம் எல்லாம் செய்யக்கூடாது. கோயில்களில் செய்கிறத சிறப்பான ஒரு நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். அதனால் தேங்காய் தீபத்தை பொறுத்தளவுக்கு வீட்டில் ஏற்ற வேணாம். தேங்காய் தீபம் ஏற்றும் போது முதல்ல நல்ல தேங்காயா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறணும். அதை சரிசமமாக உடைச்சிட்டு சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த வராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால பலன்கள் வியப்பளிக்கும். என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப நாளாக நோய் 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 அதுலேருந்து விடுபடவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் தீபத்தை தாராளமாக வளர்பிறை பஞ்சமி தினம் வராகி அம்மனுக்கு மிக முக்கியமான நாள். அன்னை அவதரித்த தினம்னால அந்த பஞ்சமி நாளில் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றனால நோய்கள் எல்லாமே சரியாகும். வீடு, பூமி, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். வருடக்கணக்காகவே தீராத பிரச்சனை தீரவும், முக்கியமாக குழந்தை பாக்கியம் பெற, திருமண தடை அனைத்துமே நீங்கள் இப்போ சொத்து பிரச்சனை இருக்கும். சில பேருக்குலாம் குடும்ப பிரச்சனை அது தீர்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த தேங்காய் தீபத்தை வராகி அம்மனுக்கு உரிதான பஞ்சமி நாளில் நீங்கள் கோயிலில் போய் தீபம் ஏற்றிட்டே வாங்க. அற்புதமான ஆற்றல் இந்த தேங்காய் தீபம் வராகி அம்மனுக்கு உண்டு. ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால இப்போ ஒரு சில பேர்லாம் ஆசையாக வீட்டு கட்டியிருப்பாங்க. ஆனால் அதை ஃபினிஷ் பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஒரு சில பேர் வீடு இடம் வாங்கியிருப்பாங்க, அது விற்க கூட முடியாத நிலைமை இருக்கும். ஒரு சில பேர் வீடு கட்டுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி கட்டியிருப்பாங்க, ஆனால் குடிபோக முடியாத ஏதோ ஒரு பிரச்சனை. அப்படி உள்ளவங்களுமே இந்த தேங்காய் தீபத்தை நீங்கள் தொடர்ந்து 5 வாரம் ஏற்றிட்டே வாங்களே, அதுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையும். இப்போ நிம்மதியாக கூட வாழ முடியாது, துர்மரணம் நிகழ்கிறது, இப்போ நோய் இந்த மாதிரி சந்திக்கிறவங்கலாம் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வராகி அம்மனுக்கு தேங்காய் தீபத்தை தொடர்ந்து ஏற்றிட்டே வாங்களே, அதற்குரிய பலன் சரியான விதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வராகி அம்மன் படத்தை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த பஞ்சமி நாளில் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து, ஒரு சில பேர்லாம் கலசம் வைத்து வழிபாடு செய்வாங்க. அந்த மாதிரி கலசம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, குலதெய்வசமும் வச்சுருப்பாங்க. அம்மன் வராகி அம்மனுக்கு கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம். வீட்டில் ஒரு சொம்பு எடுத்துட்டு அதில் என்ன பண்ணிங்கன்னா நல்லா பச்சரிசி பரப்பிட்டு அது மேலே தேங்காய் வைத்து இந்த நவராத்திரி நாட்களில் வழிபாடு செய்வாங்க. இந்த தேங்காய் தீபம் ஏற்றும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, தேங்காயை உடைச்சிட்டு இந்த தேங்காயில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் திரி போட்டு 5 திரி போடுற ரொம்ப நல்லது. திரி போட்டு நீங்கள் ஏற்றி வாங்க. அந்த திரி வான் நோக்கி மேலே பார்த்த மாதிரி திருகி விட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி வராகி அம்மனை சரணடைஞ்சிங்கன்னா முழுமையான மனதோட மனமுருகி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க.
நிச்சயமாக 5 வாரத்தில ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். செவ்வாய், வெள்ளிக்கிழமையில நீங்க ஏற்றுவது சிறப்பு. அந்த தேங்காய் தீபம் ஏற்றும்போது நல்ல நேரம் பார்த்து ஏற்றினால் இன்னுமே சிறப்பானது. இந்த தேங்காய் தீபம் வராகி அம்மனுக்கு மிக மிக முக்கியமானது. பஞ்சமி நாட்கள்ல வராகி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை அனைத்துமே நடைபெறும். அந்த நேரத்தில நீங்க உங்களால முடியும் பொருள நீங்க வாங்கி கொடுங்க. நிச்சயமாக நீங்க கேட்கும் வரங்களை அனைத்துமே கொடுக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் எல்லாமே இந்த தாயான வராகி அன்னைக்கு உண்டு. வியக்க வைக்கும் பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்பி அவங்கள சரணடைந்தால் மட்டுமே போதும். வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக முக்கியமான என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையான ஒரு அன்பு, பக்தி, பொய் இதெல்லாம் இருக்கவே கூடாது. மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நினச்சி வேண்டிடாதீங்க. நம்ம நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு தேடி தருவாங்க வராகி அம்மன். அதனால் இந்த பஞ்சமி நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க. வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது வராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்கள் ரொம்ப ரொம்ப விருப்பமானது. சிவப்பு நிற மலர்கள் கிடைத்தால் நீங்கள் அங்கே கோயிலில் உள்ள வராகி அம்மனுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. அபிஷேகத்துக்கு எந்த பொருள்னாலும் வாங்கி கொடுங்க. பிரசாதமாக அங்கே வரும் மக்களுக்கு ஏதாவது ஒரு சாதம் ரெடி பண்ணி இங்கே வரும் மக்களுக்கு நீங்கள் நைவேத்தியமாக கொடுக்கறது மிக மிக நன்மையை உண்டாக்கும். தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி.